Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம மூளை அழிக்கிற 8 பழக்கம் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக நிறுத்திடுங்க. ஏன்னா இது மூளையை ரொம்ப டேமேஜ் பண்ணும். நம்ம செயல்பட எவ்வளோ அளவு உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் முக்கியமோ அதே அளவு மூளையும் பங்கேற்குது. அதனால மூளை நல்லா வேலை செய்யணும். இந்த பழக்கத்தெல்லாம் உடனடியாக நிறுத்துங்க. அதனால தான் சொல்கிறேன் நான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தை விட வேற எதுக்குமே நம்ம முன்னுரிமை தரவே முடியாது. அதாவது ஹெல்த்து, அதுக்கப்புறம் பணத்துக்கு முன்னுரிமை தரலாம். ஏன்னா நம்ம ஹெல்த் நல்லா இல்லைன்னா நம்ம கிட்டே வெல்த் இருந்தோம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த பழக்கம்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற பழக்கம்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக நிறுத்தி ஆகணும். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கு, அதாவது எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கு. இதுவும் முதலாவது விஷயம். இப்போ நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க மூளைக்கு சோர்வாக தான் இருக்கும். அதாவது உங்கள் மூளையில் ரத்த ஓட்டலாம் எதுவும் இருக்கு. நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம மூளையில் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தான், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப தான் நம்ம மூளையில் ரத்த ஓட்டம் ஓடுதுன்றாங்க. அதனால தான் செல்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ மூளையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அப்போ தான் உங்கள் மூளை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யுன்றீங்க. இப்போ அது பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா உங்கள் மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்காது. அதனால சரியாக யோசிக்க முடியாது. இதை பற்றி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, 1/2 hour ஆச்சும் ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுன்றாங்க. நீங்கள் காலைல சீக்கிரம் எழுந்தால் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் ரெண்டாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட், அதாவது பேட் ஹேபிட்ஸ். நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இது தடுத்துரும். இந்தியா சர்வேல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறதால ஒரு வருஷத்துலேயே கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டிசீஸ் அதாவது இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இது பிரெயினை டேமேஜ் பண்ணுதுன்றது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சுகர் ஆட் பண்ணுறது, எக்ஸசிவ் இப்படி ஆட் பண்ணுறதுனால நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனு டோட்டலாக ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சுகர் அதிகமாக போட்ட எந்த பொருட்களையும் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. இது போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்குது. அதாவது சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 hour தூக்கம் வேணுன்றாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ அளவு தூங்குறதே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவாக யூஸ் பண்ணிட்டு அதுலேயே ஸ்க்ராலிங் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக அதுலேயே டைமை வேஸ்ட் பண்ணிடுறோம். இதனால நம்ம பிரெயினுக்கு தேவையான ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கறது இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளால எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய முடியும். தவறான படங்கள் பார்க்கறது அந்த மாதிரி பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களால் சமுதாயத்தில் சர்வே ஆகவே முடியாது. படங்கள் பார்த்துன்னு இருக்கும் போது உங்களுக்கு சமுதாய பதற்றம் வந்துடும், பயம் அதிகமாயிடும், உங்களால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. உங்களுக்கு தவறான படங்கள் பார்க்கறதுனால உங்கள் மூளையில் டொப்பமைன் அதிகமாக என்ஜாய் பண்ணுறப்ப தான் சுரக்கணும், கெட்ட விஷயம் பண்ணுறப்ப இல்லை. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.